குட் மார்னிங் டு ஆல். நெக்ஸ்ட்டு நம்ம சிவிஸ் 2ல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன் டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். த வைஸ் பிரசிடென்ட் மே பி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை a resolution of the Council of States passed by a majority of all the then members of the council and agreed to by the House of the People. அப்போ மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். A resolutions for this purpose may be moved only after a notice of at least a minimum of 14 days has been given of such an intentions. இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் செயல்பாடுகள். த வைஸ் பிரசிடென்ட் இஸ் எக்ஸ் அஃபிஷியோ ஆஃப் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. அதை லைன் பண்ணிக்காங்க. மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் வகிக்கும் பதவி நிமித்தமாக மாநிலங்களவையினுடைய தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களவையின் தலைவர் என்கின்ற முறையில் அவர் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறார். ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட்டு, ஹி ரெகுலேட் த ப்ரெசைடிங் ஆஃப் த ஹவுஸ். மாநிலங்களவையினுடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். மாநிலங்களவையினுடைய நடவடிக்கைகளை முறைப்படுத்துகிறார். செகண்ட் ஒன்ல, ஹி டிசைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். மாநிலங்களவையினுடைய மரபு மற்றும் ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார். ஹி டிசைட் த admissibility of a resolution of questions. மாநிலங்களவையினுடைய தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். His suspensions or adjourns the house in case of a grave disorder. குடியரசுத் தலைவர் அதாவது உடல்நலக் குறைவால் தன்னுடைய கடமைகளை ஆற்ற இயலாத போது அல்லது நாட்டில் இல்லாத போது துணை குடியரசுத் தலைவருடைய பதவிகளை என்ன பண்ணலான்னா கவனிக்கலாம். When the president is unable to discharge his duties due to illness or absence from the country, he attends to the functions of the president for a maximum period of 6 months. குடியரசுத் தலைவர் பதவியானது அவருடைய பதவி துறப்பு அல்லது இறப்பு, அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டின் மூலம் பதவி நீக்கம் ஆகிய காரணங்களால் காலியாகும்போது துணை குடியரசுத் தலைவர் அதிகபட்சம் 6 மாத காலத்திற்கு அவருடைய பணிகளை கவனிக்கலாம். 6 மாத காலத்திற்கு அவருடைய பணிகளை கவனிக்கக்கூடியவர் துணை குடியரசுத் தலைவர் ஆவார். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸில் கவனிங்க. அப்போ காஸ்டிங் ஓட் அப்படின்றது முடிவு வாக்கு. அக்கார்டிங் டு ஆர்டிகல்ஸ் 100 ஆஃப் த கான்ஸ்டியூஷன், the vice president can only cast his vote when there is a
டைவ் ஓவர் த பில் இன் த ராஜ்யசபா. மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 100 படி துணை குடியரசுத் தலைவர் வாக்கு அளிக்கலாம். It means that there is a need for one vote only to pass the bill. ஆகையால் அவர் இந்த விருப்புரிமை அதிகாரத்தை சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவோ அல்லது எதிராக வாக்களிக்க அதிகாரம் பெற்றவர் ஆவார். No member have any right to oppose his decision. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்கு உரிமை இல்லை. நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர். Article 74A says there shall be a council of ministers with the Prime Minister as the head to aid and advise the President. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1) குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கண்டு ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கு என குறிப்பிடுகிறது. அப்போ குடியரசு தலைவர் அமைச்சரவை வழங்க அறிவுரை மறுபரிசீலனை செய்யலாம். ஆனால் மறுபரிசீலனைக்கு பின்னர் அந்த அறிவுரையின்படி அவர் நடந்து கொள்ள கடமைப்பட்டவர் ஆவார். The post of Prime Minister of India has adopted the Westminster, England model of constitutional democracy. இங்கிலாந்து நாடாளுமன்றத்தினுடைய வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை வெஸ்ட்மின்ஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. The Parliament of England is situated in Westminster, so it is called Westminster Parliament. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. The leader of the majority party in Lok Sabha is appointed by the President as the Prime Minister. அதை லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிரதம அமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் இந்திய குடியரசுத் தலைவர். இது 2 கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நவ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், தெரியலனா என்ன கேட்டுக்கோங்க. அதர் 1 கொஸ்டின்ஸ் என்னென்னா நவ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, தற்சமயம் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்கலாம், பிரதம அமைச்சர் யாருன்னு கேட்கலாம். அதை நோட் பண்ணிக்கோங்க. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். The other ministers are appointed by the President on the advice of the Prime Minister. மற்ற அமைச்சர்கள் பிரதம அமைச்சருடைய ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அந்த பிக்சர்ஸில் பாருங்கள், ஜவஹர்லால் நேரு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதுவும் லைன் பண்ணிக்காங்க. இந்தியாவினுடைய முதல் பிரதம அமைச்சர் யாருன்னாங்கன்னு ஜவஹர்லால் நேரு. If no party commands absolute majority in the Lok Sabha, the President can summon the leader of any party who, in his opinion, can manage to form a ministry. மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத போது குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியினுடைய தலைவரை அழைத்து அரசு அமைக்க கூறலாம். The President administers
to the ministers the oath of office and the secrecy. குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். A person who is not a member of the parliament can be appointed as a minister, but he has to get himself elected to the parliament within 6 months. ஆனால் 6 மாத காலத்திற்கு நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவர், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படலாம், ஆனால் அவர் 6 மாத காலத்திற்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். மினிஸ்டர்ஸ் ஆர் இண்டிவிஜுவலி as well as collectively responsible to the லோக்சபா. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள்.